வணக்கம். இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடியது அப்படிங்கும்போது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். வித் டைம் மேனேஜ்மெண்ட்டு ஈஸியாக எப்படி பண்ணலாம், இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும், இப்படி புதுசாக பண்ணும்போது நல்லாயிருக்கும், அந்த மாதிரிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன லஞ்ச் மெனு, மெயின் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்த்த ஒரு சப்பாத்தி ரோல் வித் ரைஸ், அதான் நம்ம இன்னைக்கு மெனுவை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, அதே மாதிரி இது வந்து நம்ம ஸ்வீட் கார்ன், உள்ள கொஞ்சம் கேப்சிகமும் பன்னீரும் சேர்த்துக்குவேன் நான், ஒரு வெங்காயம். சப்பாத்தி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். பட் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து நிறையாவும் நல்ல பயங்கர ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வித் ரசம் சாதம். அதே மாதிரி அது வந்து வெண்டைக்காவை அலம்பி உலர விட்டுருக்கேன். அதை கொண்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி வெண்டைக்காய் விட்டு நம்ம டிப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம நறுக்கும்போது அது ட்ரையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ட்ரை ஆக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போறா சொல்லு. வெண்டைக்காயில் வந்து வதக்கல் பொரியல், ரசம் சாதம் வித் வெண்டைக்காய் வதக்கல், கோவக்காய் தொகையல் அண்ட் ஆல்சோ வித் தயிர். ஸோ அதனால ஒரு எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு பேலன்ஸ்டான ஒரு வித்தியாசமான சுவையுடன் காம்பினேஷன் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். நம்ம வந்து வெஜ் ரோல் வித் சாப்பாடா அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கும். அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து மெயின் மெனு. இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1 hour அவ்வளோதான் டைம் ஆகும். 45 to 1 hour, 45 minutes to 1 hour ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மெயினாக நமக்கு வந்து வெண்டைக்காவை தான் ஒரு பக்கம் வதக்கலை போட்டுடலாம். அதனால் இதுவும் ட்ரையாக இருக்குது, வெண்டைக்காவும் ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். அது மேக்ஸிமம் நறுக்கிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் தான். அதை நறுக்கிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஒரு புது டிப்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் உலர போட்டதில் என்னென்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். பொதுவாக நம்ம காலையில் செய்ய போகிறோம் அப்படின்னா, நைட்டு வாஷ் பண்ணிவிட்டு சும்மா அந்த மாதிரி ஒரு வடிகுடையில் போட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே அது காஞ்சிரும். என்னென்னா, நான் இப்போ தான் போய் கடையிலேருந்து இதை வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து உலர போடணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நல்லா வெண்டைக்காவை வாஷ் பண்ணி இப்படி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டவலை விரித்து இந்த மாதிரி தனித்தனி காயாக அதில் போட்டு கொஞ்சம் ஃபேனை போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வெண்டைக்காய் ட்ரையாக நல்லா அப்படியே கிடச்சிடும் நமக்கு. ஸோ இதுவும் ஒரு டிப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைஸ் வந்து வச்சாச்சு. இப்போ தான் குக்கரை க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு 10 minutes சிம்மில் வச்சு, இப்போ இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வானலியில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து வதக்கல் அப்படிங்கிறதுனால கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டு வெண்டைக்காய் போட்டுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி காலம்பரை எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரி. ஸோ இது வந்து பூரி பொரிச்ச வானலி தான். இப்போ இதில் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி வானலிகள் வந்து திருப்பி நம்ம எண்ணெயில் பயன்படுத்தக்கூடிய வானலியை இந்த மாதிரி திருப்பி நீங்கள் எவ்வளவு தான் வழிச்சாலும் திருப்பி வழிஞ்சு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் வரதான் செய்யும் நிறையா யூஸ் பண்ணும்போது. அப்போ சிம்மில் வச்சு அடுத்து நான் ஊற்றலை. அந்த பூரி பொரிச்சதுங்கிறதுனால என்னதான் இந்த எண்ணெயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாலும் அப்படியே கொஞ்சமாக வழிஞ்சு இப்படி வரும். அப்போ அந்த வானலியில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். சிம்மில் வச்சு பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, வானலி என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டே இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் எண்ணெயில் இருக்கும்போது 2வது தடவை பயன்படுத்தாமல் இருந்தாலே நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பட் இந்த மாதிரி எண்ணெய் வந்து இருக்கும்பொழுது கொஞ்சம் சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சு வதக்கணும் அப்படின்னாலும் வானலி வந்து பெருசாக வந்து ஒன்றாகாது. ஸோ இப்போது இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கருவேப்பிலையை போட்டுட்டு இங்கே நான் வந்து வெண்டைக்காவை வந்து ஃபுல்லாக நறுக்கி வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம வெண்டைக்காவை போட்டுட்டு அந்த அடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் துருவ தான் போகிறேன். பீன்ஸை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, உருளைக்கிழங்கு பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். கேரட்டை ஃபுல்லாக தோல் நீக்கிட்டு துருவிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி ஸ்மாஷ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிடலாம். என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்துருவோம். உருளைக்கிழங்க சீவிருக்கேன், அதே மாதிரி கேரட்டை சீவிட்டேன், ரெட்டு குடமிளகா, அதே மாதிரி க்ரீன் குடமிளகா ஒரு கால் மட்டும் நறுக்கி பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 10 பச்சை பட்டாணி, இந்த சோளம் நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தோம்ல அது வந்து ஒரு 1/4 பங்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து வதக்கிடலாம். பீன்ஸு இப்போ இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையுமே நல்லா உப்பு போட்டு நல்லாவே வதக்கிடுவோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 கை வந்து தண்ணி கூட தெளிச்சு கூட நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் அப்படியே வதங்கிட்டு இருக்கு. வேக விட்டுறக்கூடாது, எண்ணெயிலேயே வதக்கணும்.
ஸோ இப்போ அந்த காய்கறி கலவையில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த செஷ்வான் சாஸ் ஊற்றி இதோட கலர்றேன். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து மசிஞ்சிருக்கு. இது கூட இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்மாஷ் பண்ண வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை வச்சு நல்லாவே இப்படியே அழுத்தி விடுங்க. ஓரளவுக்கு நமக்கு வந்து ஸ்மாஷ் ஆகும். நீங்கள் வந்து பயங்கரமாக அப்படியே மசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இது ட்ரையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் சப்பாத்தி ரோலை பண்ணிவிட்டு ஒரு கடிக்கும் போதே எல்லாம் வெளியில் உதிரும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா அப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு பன்னீரை வந்து இதில் லைட்டாக துருவி போட்டுடலாம். ஏன்னா பன்னீர் வந்து உருண்டை கட்டிக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபைனலாக வந்து இதை கூட துருவி பன்னீரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் அதை வந்து வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம். பன்னீர் வந்து இங்கே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக அதிலே வந்து துருவி போட்டுடலாம். அப்படியே துருவி அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு இறக்கி நம்ம வந்து சப்பாத்தி கூட ஸ்டஃப் பண்ணிடலாம். கோவக்காய் தொகையலுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில் விட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். ஒரு 4 வரமிளகா. கோவக்காவோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக வந்து ஒரு 10 தான். இப்போ அது கூட வந்து இந்த கோவக்காவை கொஞ்சம் பெருசாகவே நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதாவது ஒரு 3/4 பங்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை அரைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் புளி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய்க்கு வந்து உப்பு போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறது தான் இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டே. நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி. நார்மல் வரமிளகாய் பொடி இல்லை, காஷ்மீரி பொடியும் இல்லை. இது வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து சாம்பார் பொடி. ஸோ ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதை போட்டு பரட்டிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவோ இல்லை கடலை மாவோ தூவி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம். ஸோ வெண்டைக்காய் எவ்வளோ போட்டேன், வதக்கல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து தொகையிலும் ஒரு அடிஷ்னலாக வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம சப்பாத்தியை இப்போ ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த பன்னீரை துருவி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னு நிறுத்தி எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி இட்டுருவோம். ரசத்துக்கு கடுகு வெடிக்க விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், நார்மல் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து வரமிளகா, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் அதை வந்து தேவையான அளவுக்கு தட்டி போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி. ரசம் எப்போதும் நம்ம பண்ணக்கூடிய அதே மெத்தடு தான், நான் ஃபாலோ பண்ணக்கூடிய அதே மெத்தடு தான். ஸோ அதனால் அதுபடி தான் நான் ரசம் வைக்கிறது. இப்போ அந்த கோவக்காவை வந்து வதக்கியிருந்தேன் இல்லையா, தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இது கூட வந்து ஒரு சின்ன பீஸ், இவ்வளோ பெரிய பீஸ் புளி மட்டும் வச்சுருக்கேன். இதில் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு தேங்காவோ இல்லை வந்து உளுத்தம்பருப்பு வறுத்ததோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. ஸோ இங்கே வந்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ரசத்துக்காக, நல்லா பழுத்த நாட்டு தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சப்பாத்தி போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன், இல்லை நீங்கள் பட்டர் கூட தடவிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா நம்ம ரோல் பண்ணும்போது கிராக் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ளெக்ஸியாக இருந்தால் தான் நமக்கு ரோல் பண்ண ஈஸி. இப்போ வந்து நம்ம கோவக்காய் வந்து ஆற வச்சுருந்தேன் இல்லையா, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் தொகையலுக்கு வந்து தாளிக்கிறது இல்லை. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தக்காளியில் போட்டு வதக்கி தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி தண்ணி விட்டு இப்போ அப்படியே லைட்டாக வந்து நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துட்டேன். அவனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை நிறுத்திடலாம். வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த கடலை மாவோ பஜ்ஜி மாவோ எல்லாம் போட்டு அதையும் பிரட்டி எல்லாம் ஒரு வானலியில் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ரோல் பண்ணி காமிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சாஸோ இல்லை கெச்சப்போ எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சட்னியும் நல்லாயிருக்கும். அதாவது ஈரம் கம்மியாக இருக்கக்கூடிய கொஞ்சம் வதக்கலாக இருக்கக்கூடிய சட்னியாக இருக்கணும். ஈரம் வந்து கம்மியாக இருக்கணும், இல்லாட்டி சப்பாத்தி ஊறிடும். தேங்காய் சட்னி மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ஊறி பிஞ்சு வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் எண்ணெய் இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த அளவு வச்சு நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதே மத்தியானம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கை வந்து யூஸ் பண்ணாமல், இது இப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை
யூஸ் பண்ணுறேன், கை யூஸ் பண்ணுறேன். ஓரத்தில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த 2 ஓரத்துலையும் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி. அதனால தான் கொஞ்சம் கேப்போடு சொன்னேன் ஓரத்தில். ஸோ 2 பக்கமும் வந்து நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அப்படியே ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே சப்பாத்தியோடு சேர்த்து இதை நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் ரோல் பண்ணாலும் சரி, சப்பாத்தியோடு சேர்த்து அப்படியே அந்த நேரத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் அடைச்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சமையல் வந்து கம்ப்ளீட்டட். சப்பாத்தி வித் வெஜ் ரோல், புதுசாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தயிர், வெண்டைக்காய் வதக்கல், ரசம் நல்லா நுர கட்டிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல சுட சுட சாதம். ஸோ உங்களுக்கு சாதம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வச்சுட்டோம், அதுலேருந்து வர அந்த ஆவி பார்த்தாலே தெரியும் நமக்கு மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1 hour தான் ஆச்சு. தொகையல், கோவக்காய் தொகையல். ஸோ நீங்களும் இந்த வித்தியாசமான மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பேலன்ஸ்டான சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.